முக்கியமாக நம்ம வந்து நைட்டில் போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன். கோயிங் டு அமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன். இப்போயும் மறுபடியும் அதே தான், அங்கேயே தான் போகிறோம். தம்ப்நெயிலும் அதான் வைக்க போகிறேன். ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, பார்த்த படத்தையே மறுபடியும் பார்க்குறியா, அந்தளவுக்கு படம் நல்லா இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. நாங்கள் போட்ட என்னமோ அமரன் தான். இல்லை அமரன் தெரியாமல் நாங்கள் லக்கி பாஸ்கர்னு போட்டோமா அதுவும் தெரியல. ஆனால் நாங்கள் போட்ட படம் அமரன் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே போனோம், 4 டிக்கெட் போட்டோம், கிளம்பி போனோம், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் உள்ளே போய் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் மொத்தம் ஸ்க்ரீன் 2. ஆனால் அமரன் ஒன்று ஸ்க்ரீன் 1. என்னடா அந்த டிக்கெட் எடுத்து பார்த்தா டிக்கெட் இது போட்டிருக்கா, லக்கி பாஸ்கர்னு போட்டிருக்கா. இதை பார்க்காம நாங்கள் அங்கே போய் லக்கி பாஸ்கர் படத்தை பார்த்துட்டு மறுபடியும் தேட்டரில் போய் ஒரு தடவை பார்த்தோம். செல்லில் ஒரு தடவை பார்த்துட்டு போய் தேட்டரில் ஒரு தடவை பார்த்தோம். அது இல்லாமல் படம் வந்து 2-3 தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டாங்க. நானுமே வந்து ஒரு சில இடத்துல வந்து தூங்கிட்டேன், ஏன்னா ஆல்ரெடி வந்து படம் பார்த்துட்டு வந்தேங்க. அதனால் ஸோ இப்போ மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்னும் பல பிரச்சனை என்னடான்னா, மாடு கண்டு போடுற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் மழை வந்து பார்த்திங்கன்னா நார்மலான மழை தான். பைக்கில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பைக்கில் போகலான்னு நினைக்கும்போது மழை வந்துருச்சு. சரி மழை விட்டுரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்னமும் வந்து தூர போட்டுக்கிட்டே தான் இருக்குது. இவ்வளோ தடைகளையும் தாண்டி போய் அமரன் படம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் சின்ன வருத்தம் என்னென்னா, முதல் தடவையே பார்க்க முடியல. அதுதான் வந்து ஒரு சின்ன வருத்தம். அப்பயே பார்த்துக்கலாமே அப்படின்றது தான் ஒரு விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இன்றைக்கான விளாக் வந்து இதுதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே வந்து சண்டே நைட்டு 10:40க்கு ஷோ. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கெலாம் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா முன்னாடியே போயிடுவானாங்கிறது நம்ம தொலைவு தேட்டர் தான் புக் பண்ணியிருக்கோம். நம்ம கல்கி, கோட்டு, லியோ எல்லாம் போன பார்த்திங்கன்னா அதே தேட்டர் தான். ஸ்க்ரீனும் அதே ஸ்க்ரீனு தான். லக்கி பாஸ்கர் மட்டும் ஸ்க்ரீன் 2ல் பார்த்தோம். ஏன்னா அது நாங்கள் பண்ண கோளாறு தந்தனால. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அமரன். போகிறதும் அமரன் தான், டிக்கெட்லேயும் அமரன் தான் போட்டிருக்கு. போய் வெற்றிகரமாக அமரனை பார்த்தா சொல்கிறோம். நாங்கள் வந்து 4 பேர் போன ட்ரிப்பு, காரு வேறு. ஆனால் போனவங்க 4 பேர், 2 பேர் சேர்ந்து போனோம். ஆனால் இந்த தடவை 2 பேர் தான் போகிறோம். இன்னும் 2 பேர் வந்து வேலை இருக்குன்னு சொல்லி வரல. ஸோ இவர் யாருன்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம அண்ணன் தான். அவர் வந்து எந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ சென்னையிலேருந்து வேறு வேலையை வந்தாங்க, அப்படி இங்கேயே இருக்காங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி போனோம்னே. என்னைக்கு போனோம்? வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை நைட்டு. அதாவது விடிஞ்சா வியாழக்கிழமை, புதன்கிழமை நைட்டு போனோம்னு நினைக்கிறேன். அப்படி தானே? புதன்கிழமை நைட்டு வந்து போனோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த படம் தேட்டர்லேருந்து எடுத்துருப்பாங்கன்னு தான் நினச்சோம். சரி போகலாம் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சரி போயிடலாம், அப்படி என்ன தான் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லி பார்த்துலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி மறுபடியும் போகிறோம். போயிட்டு படத்தை பார்ப்போமா அப்படிங்கிறது வந்து எங்களுக்குமே இன்னும் வந்துருக்கு, முழுக்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு 1000க்கு மேலே போயிடுச்சு சம்திங். எப்படி இருந்தாலும் ஒரு 1200 அந்த ரேஞ்ச் வந்து போயிருக்கோம். யூடியூப்லேயும் வந்து அதே மாதிரி நல்ல வியூஸ் தான் போயிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை தாண்டி போயிடுச்சு. இதில் 1256 வியூஸ் வந்து போயிருக்கு. இப்போ யூடியூப்பில் எவ்வளோ போயிருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 510 வியூஸ் போயிருக்கு. இது இல்லாமல் ஒரு கமெண்ட் வேறு, படம் நல்லா இருக்கா அப்படின்னு. நாங்கள் படத்துக்கு போனால் தானே அதை பற்றி பேசுகிறதுக்கு. படத்துக்கே போனது லக்கி பாஸ்கர். சரி ஏன் லக்கி பாஸ்கருக்கு போனது வந்து ஒரு ஃபீலாக சொல்கிறீங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருக்கும். படம் நல்லா இல்லையா? படம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்னன்னா நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுவும் இல்லாமல் நைட்டு அது 6:30க்கு தான் ஷோ புக் பண்ணியிருந்தோம். ஒரு எப்படி சொல்கிறது, அமரன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததெல்லாம் லக்கி பாஸ்கருக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல. அதனால் அந்த படம் வந்து பாதிப்பட்டுருச்சு. எங்களுக்கு படம் பார்க்குற மூடே இல்லை. அதுவும் இல்லாமல் படம் வந்து பார்த்திங்கன்னா இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு ஒரு ஸ்டேஜில். அதனால் வந்து ஆனால் நல்ல படம் தான். எங்களுக்கு ஒரு தடவை பார்த்ததுனால மேபி அப்படி இருந்துக்கலாம். முக்கியமாக இனிமேல் டிக்கெட் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறோன்னு பார்த்துக்குங்க, எந்த படத்துக்குள்ளே போய் டிக்கெட் போடுறோன்னு பார்த்துங்க. இதால் நாங்கள் அனுபவித்த வேதனை அது கூட மேட்டர். எந்த ஸ்க்ரீனில் போயிட்டீங்க? ஸ்க்ரீன் நம்பர் 1 or 2. முதல்ல படம் பேரை பார்த்துட்டு தயவு செஞ்சு உள்ளே போங்க. எங்களை மாதிரி யாரும் போயிடாதீங்க. ஏதோ எங்கள் டீமில் வந்து ஒரு 3 பேர், நானும் பார்க்கல, பாதி படம் தான் பார்த்தேன். 3 பேர் படம் பார்க்காதனால வந்து பிளான் வந்து ஓரளவு சக்ஸஸ். போனதுக்கு அதாச்சும் பார்த்தோமேன்ற மாதிரி ஆயிடுச்சு.
ஒருத்தர் படம் பார்த்துட்டாரு. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி படத்தை பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா சத்தியமாக தேட்டரில் பார்க்குற ஃபீல் வந்து நமக்கு கிடச்சிருக்காது. ஏன் அப்படின்னா நமக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஒரு இது இல்லை, ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. பாட்டை இது ஒரு மொக்க பாட்டு அப்படின்னு நாங்களே பேசிகிட்டு இருக்க அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து அதை பார்த்துட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். சரி இன்னைக்கு சண்டே பிளாக் பண்ணலான்னு காலைல நினச்சேன், முடியல. நான் போனோம், ரவுண்ட் அடித்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம கேமரா ஒரு பக்கம் நம்மளை வச்சு செஞ்சிச்சு. என்னாச்சுன்னா சார்ஜ் போட மறந்துட்டேன். அதை நான் கவனிக்கவே இல்லை. சார்ஜு 2 பாயிண்ட் என்னமோ தான் காமிச்சிது. சரி 2 பாயிண்ட் இருக்கே, நம்ம ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே விளாக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் போனேன். ஆனால் அங்கே நடந்தது என்னமோ வேறு. நாகநல்லூரில் எடுத்து ஹெல்மெட் போட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஜாக்கெட்லாம் வந்து போட்டு வந்து ரைட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 45 கிலோமீட்டர் சரௌண்டிங் எப்படி இருந்தாலும் கவர் பண்ணிப்போம். மினிமம் ஒரு 50 வச்சுக்கலாம். 50க்கு குறைஞ்சி இருக்க வாய்ப்பு இல்லை. மேலே தான் இருக்குன்னு இது கம்மியாக இருக்காது. அவ்வளோ தூரம் நான் பேசிட்டு போய் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் 4 செகண்ட் தான் வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. வணக்கம் நான் அப்படின்னு போவேலே கட் ஆயிடுச்சு. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒருவேளை அப்படி எடுக்கக்கூடாதுன்னு இப்படி எடுக்க சொல்லியிருக்காருன்னு தெரியல. இப்போ கேமரா ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ தான் சார்ஜ் போட்டேன். இது இன்னும் எவ்வளோ நேரம் தாங்க போகுதுன்னு தெரியல. அது இல்லாமல் இதில் இருக்க ஸ்பெக்கு ஒன்று வந்து நான் வந்து சொல்லணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் சொல்ல முடியல. இந்த வீடியோ சொல்லணும். அதில் இருக்க ஸ்பெக் என்னென்னா கோப்ரோவில் இப்போ இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜே கேம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னே வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா நம்ம கோப்ரோலாம் வச்சோம்னா ஆங்கிள் போய் இறங்கி பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு மேட்டர்லாம் இருக்குல்ல. எனக்கு இப்போ தான் தெரியும். ரீசெண்டாக ஒரு 15 days 30 days தெரியும். இப்போ தான் முதல் தடவை யூஸும் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு எனக்கு தெரியாது. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்ற நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம். இதுவும் ரெக்கார்ட் ஆகலைன்னா சோழி முடிஞ்சு. இதுக்கெல்லாம் யாரும் காப்பி கொடுத்துறாங்கப்பா. இதெல்லாம் வந்து நம்மளாக பேச டைலாக். அந்த படத்தில் வச்சதுக்கெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, நாங்கள் போயிட்டு வெற்றிகரமாக அமரன் படம் பார்த்துட்டா ரிட்டர்னில் கண்டினியூ பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு கண்டினியூட்டி அப்படின்னா, நம்ம தேட்டருக்கு போனதோட வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு நான் படம் பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்பேன்னு சொல்லி இப்படி கையை வச்சு ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கேமராவே இப்போ தான் வெளியே எடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி இருக்குண்ணே, வீட்டுக்கு போக 3 மணி ஆயிடுச்சு. 2 மணி 2:30 மணி பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிச்சதுனால தூக்கம். அதாவது ரொம்ப பேசிட்டு தான் போனால் நான் விளாக் எடுக்கிற அளவுக்கு மூடல. ஸோ அதனால டயர்டாக இருந்ததுனால போய் உடனே படுத்துட்டோம். அதுக்கப்புறம் டே பை டே அப்படியே வழக்கம் போல தள்ளி போயிடுச்சு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேலையை திருச்சி போயிட்டுருக்கோம். இதோட கண்டினியூட்டி அடுத்து வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து எப்படி இருக்குன்றது ஒரு ரிவ்யூவோட சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு 30 seconds வீடியோ எண்டிங் விளாக் மாதிரி. படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதாவது எப்படி போர் அடிக்காமல் இருக்குது. ஒரு உண்மை கதை அப்படிங்கிறத வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு மிலிட்ரி மேன் எப்படி இருக்கான், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை மாதிரியும் இருக்குது. அவனோட குடும்பத்தில் என்னென்ன கஷ்டம் வரும், அதை அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுறான், ஒரு மிலிட்ரி மேனுக்கு பொண்ணு தருவாங்களா தர மாட்டாங்களா, இதெல்லாம் நிறையா இருக்குது அந்த படத்தில். ஆனால் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ லேட்டாக போட்டதுனால நிறைய விஷயம் சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 250 crores அபோவ் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் இந்தியாவில் இப்போ இருந்தாலும் ஒரு 80% 70% பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே இது வந்து ரிவ்யூ போட்டு வச்சுக்கலாம். ஆனால் எடுத்த வீடியோவை சும்மா வரக்கூடாதுல்ல. ஸோ அதனால் இப்போ இந்த ஷார்ட்ஸ் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, அவங்க 2 பேர் லவ் பண்ணுற கான்செப்ட் தான். ஆனால் அது வந்து பெருசாக விரிவாக காமிக்கல. ஏன்னா ஒரு மலையாள பொண்ணும் ஒரு தமிழ் கிறிஸ்டின் மலையாளி ப்ளஸ் கிறிஸ்டின் அந்த பொண்ணும் ஒரு தமிழ் பையனும் லவ் பண்ணுறது அப்படிங்கிற படத்தில் காமிச்சது. ஒரிஜினல் கதை எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. படத்தில் காமிச்சு ஒரு தமிழ் பையனும் அந்த மலையாள பொண்ணு ப்ளஸ் கிறிஸ்டின் லவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு புது வகையான கான்செப்டாக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை வந்து பெருசாக காமிக்கல. ஏன்னா உண்மை கதை அப்படின்னால அந்த மிலிட்ரி சம்மந்தமாகவே கொண்டு போனதுனால அந்த லவ் அப்படின்ற கான்செப்ட்டுக்கே கம்மியான இடம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது 70% அது 80% வந்து மிலிட்ரி பற்றி தான். அந்த ராணுவத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த கதையே இதாகுது. ஸோ ஓகேங்க, இதுக்கு மேலே இது வள கொலை எடுத்துகிட்டு இருக்க நான் விரும்பல. இந்த வீடியோவை இதோ பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். பாய். Thank you. Ready. Fight.